இந்த உலகத்துல மனிதனா பிறந்தவர்களுக்கு மட்டும் கஷ்டம் வருவது இல்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க. மனிதர்கள் அல்லாமல் வேறு உயிரினங்களாக பிறந்தாலும் அந்த உயிரினங்களுக்குமே கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. ஏன்னா வாழ்க்கை என்பது ஒரு குட்டி போராட்டம். அந்த போராட்ட களத்தில் வென்று தன்னை நிரூபித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட இலக்கா இருந்துட்டு இருக்கு. அப்ப எல்லாத்துக்குமே கஷ்டம் வர்றது இயல்பான ஒரு விஷயம்தான். அதை நம்ம மிகைப்படுத்த கூடாது. பெரும்பாலும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கஷ்டம் வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம பண்ணணுக்கு அனுபவிக்கிறோம் அப்படின்ட்டு அவன் போயிடுவாங்க. ஆனால் நம்ம இறைவன் மீது அதீத நம்பிக்கை வச்சுறோமா, அப்போ நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம தான் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கோம், இவ்வளோ ப்ரேயர் பண்ணுறோம், ஆனால் நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு நம்மளே நினச்சிக்கிறோம். உண்மையாக ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு வர்ற அதே அளவான கஷ்டம் தான் நமக்கு வருது. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா, மற்றவர்களுக்கு கஷ்டம் வருகின்ற போது அவர்கள் அதை கஷ்டமாக நினைத்து அனுபவிக்கின்றார்கள். ஆனால் சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு கஷ்டம் என்பதே எதுவும் கிடையாது, துன்பம் என்பதே எதுவும் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா முழுமையா சரணடைந்த ஒரு சிவனடியாரோ சிவபக்தரோ தனக்கு வருகின்ற எந்த துன்பத்தையும் தான் அனுபவிப்பதில்லை. மாறாக அந்த கஷ்டம் வரும்போதே சிவபெருமான சரணடைந்து இந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணுது, இந்த பிரச்சனைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அப்படியே அது பிரச்சனையா இருந்தாலும் நீ தான் அனுபவிக்கணும்னு போயிட்டு சிவபெருமான் காலில் சமர்ப்பணம் செஞ்சுட்டு வந்துடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அது பிரச்சனையாவே தோணாது. அப்போ அதை மீறி பிரச்சனையா நினைக்கிறாங்கன்னா அவங்க இன்னும் முழுமையான சிவபக்தியில ஈடுபாடு கொள்ளாதவர்களாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல சொல்லிக்க வேண்டியது இருக்கு.